மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. கரங்களை தட்டி உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானார். உயிருடன் எழுந்த உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். கீதம் கீதம் பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுதுவார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தானே இது. நான் நேற்று சொன்னது போல இந்த ஊனமுற்ற பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய கைகளில் இருந்த கேலிபர்ஸை கொண்டு கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ரிச்சர்ட் உம்பிராண்ட் உங்களுக்கு தெரியுமா? ரிச்சர்ட் உம்பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிச்சர்ட் உம்பிராண்ட் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரஷ்யா நாட்டிலே ஆண்டவரை சுவிசேஷமா அறிவித்த ஒரு யூதன். அவர் இயேசுதான் தெய்வம் என்று சொன்ன உடனே அவரை சிறைச்சாலையில போட்டார்கள். கணவன் மனைவி 2 பேரையும் சிறைச்சாலையிலே போட்டு சித்திரவதை செய்தார்கள். எந்த அளவு சித்திரவதை பண்ண முடியுமோ கணவன் முன்பாகவே அவர் முன்பாகவே மனைவியை சித்திரவதைப்படுத்தினார்கள். ஆனாலும் அவர் இயேசுவை மறுதலிக்கவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? கடைசியில் ஒரே ஒரு மகன் அவருக்கு உண்டு. அந்த மகனை எல்லா போலீஸ்காரர்களும் சேர்ந்து அவர் கண் முன்பாகவே அடித்து 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 சாகக்கூடிய நிலைமைக்கு ஆக்கினார்கள். ஆனாலும் அவன் சொன்னான், அப்பா இயேசுவை மறுதலிச்சிடாதீங்க, என்னை கூப்பிடுறதுக்கு ஏசப்பா வந்திருக்காங்கன்னு சொன்னான். ஆமென். கைகளை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரிச்சர்ட் உம்பிராண்ட் விடுதலை பெற்று திருநெல்வேலிக்கு வந்தார். ஒரு தேவதூதன் போல காட்சி அளித்தார். அவர் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். இன்னைக்கும் நம்ம ஆண்டவர் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார். எனவே உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். கைத்தட்டி பாடிடுவோம் எல்லோரும் சேர்ந்து. சின்ன பிள்ளைங்களாம் நல்லா கைத்தட்டி உற்சாகமா, அப்பதான் தூக்கம் வராது. ஆமென். அல்லேலூயா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கைகொட்டி பாடிடுவோம். ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பர். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்பு. பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது. பாரதோ கல்லறை மூடின அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அல்லேலூயா. போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அல்லேலூயா. கீதம் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி. ஆமென். சின்ன பிள்ளைங்களா இயேசுராஜா. ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கைதட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம், அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். நாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை
உங்கள் கலிலேயாவுக்கு. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். ஆமென். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை உங்கள் கலிலேயாவுக்கு. நாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை உங்கள் கலிலேயாவுக்கு. ஆஹா கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் இயேசுராஜன் ஹல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரி. இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்வா ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகின்றனர். இன்னா பூத கணங்கள் இடிவொளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். அண்ணா காய்வா ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறாமே. அண்ணா காய்வா ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். ஆஹா கீதம். எல்லாரும் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக கை தட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடு. இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகின்றார் ஜெயவீரர். நாம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகின்றார் ஜெயவீரர். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகின்றார் ஜெயவீரர். நம்மேள வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம்மேள வாத்தியம் வேள வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். ஆஹா உற்சாகமாக ஓ கை தட்டி பாடிடுவோம். கீதம் 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 ஜெய ஜெய கீதம், கை தட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் இயேசுராஜன் ஜெயம் என்று ஆர்ப்பரி. இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் 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 ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடி. கீதம் 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 ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். முதலாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். ஆண்டவருடைய கிருபையினால நம்மில் அநேக அரசியலும் மற்ற பல்வேறு காரியங்கள் அறிந்தவர்கள் யார் யாரை வாழ்த்துவார்கள் என்றால், ஒரு தலைவன் வரும்போது தொண்டர்கள் எல்லாம் வாழ்க வாழ்க வாழ்கவென்று வாழ்த்துவார்கள். அப்படித்தான் ஒரு காலங்களிலே நாங்களும் வாழ்த்தினோம். நாங்கள் ஆட்டோக்களிலும் லாரிகளில் பிரச்சாரம் செய்யும் போது எங்கள் தலைவர் வந்து விட்டார் என்றால் கத்திர 2 நாள் பேச முடியாத அளவிற்கு நாங்கள் வாழ்க வாழ்கவென்று கத்திருக்கிறோம். அப்படித்தான் தொண்டர்கள் கத்தி தலைவர்கள் வாழ்வார்கள்.
தொண்டர்கள் உழைத்து தலைவர்கள் வாழ்வார்கள், தொண்டர்கள் ரத்தம் சிந்தி தலைவர்கள் வாழ்வார்கள். ஆனால் இங்கே ஒரு தலைவர் வருகிறார், உயிர் தெழுந்த உடனே நம்முடைய பெருந்தலைவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார்? சாதாரண சீஷர்கள் கூடலமா? அதிகாலமே இருட்டோடு எழுந்து இயேசுவுக்கு தைலம் பூசும்படி கடந்து வந்த அருமையான பெண்கள் கல்லறை திறந்திருக்கிறதை கண்டார்கள். இயேசு இல்லை, நடுங்கினார்கள், பயந்தார்கள். தேவதூதன் தோன்றி ஆண்டவராய் இயேசு உயிர் தெழுந்து விட்டார், அதை அவருடைய சகோதரர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சந்தோஷத்தோடு ஓடினார்களாம். சொல்லுமா, ஆண்டவர் யாரை வாழ்த்துகிறார் தெரியுமா? என் ஆண்டவர் மரித்தோரிடத்தில் இல்லை, என் ஆண்டவர் கல்லறையில் இல்லை, என் ஆண்டவர் மரித்து போன தேவர்களின் லிஸ்ட்ல இல்லை. அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று யாருடைய கால்கள் ஓடுகிறதோ உங்களை வாழ்த்துகிற நல்ல இயேசு, என்னை வாழ்த்துகிற நல்ல இயேசு, ஒரு பெரும் தலைவர், ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் நம்மை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார் என்றால் இதை விட பெரிய ஸ்லாய்க்கு எதுவுமே இல்லை. நிச்சயமா நாம் வாழ்ந்திருப்போம், நிச்சயமாய் நாம் வாழ்ந்திருப்போம். வாழ்த்துக்கள் என்பது மேலானது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவ சபை, கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ குணாதிசயங்களிலே சிறப்பானது ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள், ஆண்டவருடைய வாழ்த்துதலை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 28வது வசனத்திலே அங்கே தூதன் மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்கவென்று அன்னை மரியாளை வாழ்த்தினான். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, அதே லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40வது வசனத்திலே அன்னை மரியாள் எலிசபெத்தை தேடி போகிறாள். எலிசபெத்தை தேடி போகும்போது எலிசபெத் கருவுற்றிருக்கிறாள். எலிசபெத்தை கண்டபோது மரியாள் வாழ்த்தினாள். மரியாள் வாழ்த்தின போது வேதம் சொல்லுகிறது, எலிசபெத்தின் கருவில் இருந்த, எலிசபெத்தின் கர்ப்பத்தில் இருந்த அந்த குழந்தை களிப்பாய் துள்ளியது. கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுமா, வாழ்த்துதல் கலிகூர பண்ணும், வாழ்த்துதல் கிருபையை கொண்டு வரும், வாழ்த்துதல் நம்மை வாழ வைக்கும். இங்கே தூதன் வாழ்த்துகிறான், மரியாள் வாழ்த்துகிறாள். ஆனா இயேசுவே நம்மளை வாழ்த்துறார்னா நற்செய்தி பணியாளர்களை, சுவிசேஷம் அறிவிக்கும் பொற்பாதங்களை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று ஓடி ஓடி சொல்லுகிறவர்களை, இயேசு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் என்று யாரெல்லாம் ஓடி ஓடி கிராமங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறீர்களோ உங்களை வாழ்த்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு நான் வாழ்ந்திருக்கேன்னா என்னை வாழ்த்துற இயேசுவினால. நான் கெட்டு போனதுக்கு காரணம், நான் ஒரு தலைவனை வாழ்த்தி கொண்டிருந்தேன், ஒரு கட்சி பிரமுகரை, ஒரு கட்சி தலைவரை வாழ்த்தி கொண்டிருந்தோம். கலைஞர் வாழ்க 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 வாழ்கன்னு கத்தணும். அது மட்டும் இல்லை, அவரை வாழ்த்தணும், அவர் மகனை வாழ்த்தணும், பேரனை வாழ்த்தணும், நீ பூட்டனை வாழ்த்தணும், இருந்தால் வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கணும். தலைமுறைகளை வாழ்த்தி கொண்டே தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு காலங்கள் மாறினது. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்றைக்கு இயேசுவை நான் வாழ்த்த ஆரம்பித்தேனோ, என்றைக்கு இயேசுவுக்காய் ஓட ஆரம்பித்தேனோ, என்றைக்கு இயேசுவின் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தேனோ, இன்றைக்கு இயேசு என்னை வாழ்கவென்று வாழ்த்துகிறார். அவர் என்னை பார்த்து நசரேன் வாழ்கனதுனால தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஐயாவை பார்த்து வாழ்கனதுனால தான் வாழ்ந்திருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில் வாழ்கவென்று வாழ்த்தும்படி வந்திருக்கிறார். அன்னை மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின போது கருவில் இருந்த அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சத்தம் கேட்குமா? ஆமா கேட்கும். 7 மாதத்துல அந்த குழந்தைகளுக்கு கேட்கும் திறன் வருகிறதாம். அதனாலதான் தமிழ் கலாச்சாரத்துல அந்த 7வது மாதங்கள்ல சீமந்தம் என்கிற விழாவை செய்து கண்ணாடியில வளையல் போடுவாங்க. அந்த வளையல் போட்டுட்டு அந்த அக்கா வேலை பார்க்க கிளுகிழு கிளுங்கிற சத்தம் பிள்ளைக்கு நல்ல காது கேட்கும். நிறைய பெந்தகோஸ்தாரங்க வளையல் போட மாட்டேன்னு சொன்னதுனால செவிட்டு பிள்ளையா பிறந்து போச்சு. அல்லேலூயா. என்ன இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டோம், வளையல் கடை ரட்சிக்கப்பட்டோம், மஞ்சள் கடை ரட்சிக்கப்பட்டோம், நம்ம செருப்பு கூட இனி போடாம போயிடுவோம். இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஹார்ட்ல ஹோலினஸ் பரிசுத்தமா இருக்கணும். ஆனா நம்ம பண்ற அலங்காரங்களோ உடைகளோ அல்ல, அது ஒரு கல்ச்சர். அதுக்காக தான் போட்டாங்க.
சரிங்களா? அதனால வளையல் போடுறது போடாது உங்க இஷ்டம். இதை பெரிய இஷ்யூவா நான் விரும்பல. ஆனால் அந்த சத்தம் கேட்கும், சத்தம் கேட்கும். அதனாலதான் கர்ப்பிணி பெண்களை யாராவது கடிந்து பேசினால் சத்தம் போடுவாங்க. குழந்தை பிள்ளை குழந்தை உண்டான பிள்ளைய திட்டியே, வைத்து பிள்ளைகாரிய திட்டியம்மாங்க. ஏனென்றால் அவள் இருதயம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? களி கூர்ந்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கு யார் தெரியுமா குழந்தை பிள்ளை இந்த இடத்துல? யார் தெரியுமா கர்ப்பவதிகள்? ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிற நீங்கள், ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செய்கிற நீங்கள், நானும் தான் கர்ப்பவதிகள். அதனால் சபை மக்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். ஒருவேளை செய்ய முடியாத பட்சத்தில், செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, செய்து கொண்டிருக்கிறவர்களை வாழ்த்துங்கள். ஆத்துமாக்களுக்காய் பிரயாசப்படுகிறவர்களை, ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செய்கிற மக்களை தயவு செய்து நிந்திக்காதிருங்கள், தூஷிக்காதிருங்கள். அவர்கள் கர்ப்பவதிகளுக்கு சமமாயிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் கர்ப்பந்தரித்து பெற்றேன் என்கிறார். கர்ப்பவதிகளுக்கு உண்டான வேதனைப்படுகிறேன் என்கிறார். ஆத்துமாதாயம் அதுதான். ஒரு அலையிலே சொல்லுமா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் ஒரு சகோதரி வாழ்த்துகிறார்கள், குடும்பமாய் வாழ்த்துகிறார்கள். யார் அந்த சகோதரி? ரெபெக்காள். ரெபெக்காள் ஈசாக்குக்கு எலியேசர் நியமித்து அழைத்து செல்கிறான். அழைத்து செல்லும் போது அந்த குடும்பத்தினர் எல்லாரும் வந்து, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆதியாகமம் 24:60 எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, பெருகுவாயாக. வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். இன்றைக்கு நம்முடைய கிளை சபையில் ஸ்தோத்திர கூட்டம் நடைபெறுகிறது என்றால் நாம் எல்லாம் போகிறோம். அங்கே 5 நிமிடங்கள் ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்கிறோம். எதற்காக? ஏதோ ஒரு பாஸ்டரை ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக அல்ல. ஒவ்வொருவரும் வாழ்த்துதல் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் வாழ்த்துகிற வாழ்த்துதல் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதனால குடும்பத்துல சகோதர சகோதரிகள் நல்லா இருக்கும்படி வாழ்த்துங்கள், மனதார வாழ்த்துங்கள். அவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். 3 யோவானின் நிருபம் 3வது நிருபத்துல 2வது வசனத்துல யோவான் என்கிற தேவனுடைய மனிதன் சபையை வாழ்த்துகிறான். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமா இருக்கும்படி வாழ்த்துகிறேன், விரும்புகிறேன், வேண்டுகிறேன். அல்லேலூயா. அவன் சபையை வாழ்த்துகிறான். வாழ்த்துங்கள். ஏனென்றால் வாழ்த்துதலின் நாயகன் வாழ்க வாழ்கவென்று அவரே வாய் திறந்து வாழ்த்துகிறார் என்றால் ஊழியம் செய்கிறவர்களை என்கரேஜ் பண்ணுங்க, வாழ்த்துங்க. உங்க பெற்றோரை வாழ்த்துங்க. குடும்பத்துல நல்ல உறவுகள்ல விசேஷம் நடைபெறுகிறதா வாழ்த்துங்கள். இந்த உலகத்துல ஒருத்தர் உற்சாகப்படுத்துறதை விட வேற எதுவுமே பெரிதல்ல. வாழ்த்துங்கள். இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையில் கர்த்தராகிய கிறிஸ்து உங்களையும் என்னையும் வாழ்த்தும்படி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பிரைஸ் காட். போதும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அற்புதமான 2வது வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்த்துகிறது மட்டுமல்ல, ஊழியம் செய்வோருக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கிற இயேசு. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த பின்பு தரிசனமான போது அவர் சொல்லுகிறார், சமீபத்தில் வந்து அவர்கள் அருகில் வந்து ஆண்டவர் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஸ்தாபனம் ஒரு ஸ்தீடனை, ஒரு சுவிசேஷகனை அல்லது ஒரு மெய்ப்பனை கிளை சபை ஸ்தாபிக்கும்படி அனுப்புகிறார் என்றால் இன்றைய மக்கள் கேட்கிற கேள்வி, எங்களுக்கு எவ்வளவு தருவீர்கள்? எவ்வளவு வாடகை? பெட்ரோல் அலவன்ஸ் உண்டா? அல்லது மந்த்லி சம்பளம் எவ்வளவு தருவீர்கள்? இவர்களும் சொல்லுகிறார்கள், நான் 5000 தருகிறேன், வாடகை தருகிறேன், பெட்ரோல் தருகிறேன். இதைத்தான் சொல்லுகிறார்கள்.
தருகிறார்களே தவிர உனக்கு அதிகாரங்களை தருகிறேன் என்று சொல்லுகிற ஸ்தாபனம் இல்லை, அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிற சீடர்களும் இல்லை. ஆனால் என் அன்புக்குரிய ஆண்டவர் அருமை இரட்சகர் தம்முடைய சீடர்களை சந்தித்த போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கல. இயேசு சொல்லுகிறார், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரங்களை கைமாற்றி விடுகிறேன், அந்த அதிகாரங்களை உங்களுக்கு கடத்தி விடுகிறேன். நான் இதுவரை செய்த வல்லமையான ஊழியங்களை நீங்கள் செய்வீர்கள். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுமா, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதோ நான் உயிரோடு எழுந்து விட்டேன் என்று, நான் உயிரோடு எழுந்து விட்டேன் என்று அண்ணாவை மிரட்டவில்லை, காய்பாவை மிரட்டவில்லை, பிளாத்துவை மிரட்டவில்லை, வேதபாரர்களை மிரட்டவில்லை. நான் உயிரோடு எழுந்துட்டேன், என்ன அநியாயமா சிலுவையில் அரைஞ்சிங்களே. எங்கேயாவது போனாரா? எந்த ரோம ராயன்ட் அதிகாரிகிட்ட போனாரா? இல்லைங்க. சுத்தி 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 சொல்லுங்க, யார்கிட்ட வந்தாரு? சீடர்கள்ட்ட வாழ்த்த வந்தார். வாழ்த்துதலோடு அல்ல, அதிகாரங்களை கொடுத்தார், அதிகாரங்களை கொடுத்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் மார்க் 16:15 வாசிக்கலாம் வேகமாய். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார், திட்டமாய் கொடுக்கிறார். எத்தனை ஆச்சரியம்! இந்த வேத பகுதி நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே என்னை தொட்டது. ஆண்டவருடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய சபைக்கு கடந்து சென்றேன். ஆனால் நான் கடந்து சென்ற சபையில் என்னை ஊழியத்தில் பயன்படுத்தவில்லை, அதே போல ஊழிய வரங்களை கற்றுக் கொடுக்கவும் இல்லை. நான் ஒரு சுவிசேஷ ஜெப குழுவிற்கு அதிக நாள் கடந்து சென்றேன். அந்த குழுவில் எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள், ரட்சிப்பை கற்றுக் கொடுத்தார்கள், பிரசங்க கலை கற்றுக் கொடுத்தார்கள், ஜெபிக்கிற காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள், சாட்சி பகர்றதை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா அந்த அன்பான குழுவினர்கள் பேய் வரட்ட கற்றுத்தரல, வியாதியஸ்தர் மேல் ஜெபிக்க கை வைக்க மாட்டாங்க. எனக்கு மூத்த லீடர் ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போனா பைபிளை தூக்கி தலையில வைப்பாங்க, இல்லைன்னா பக்கத்துல இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. நான் கேட்பானே, தலையில கை வச்சானே, இல்ல தம்பி வைக்க கூடாதுமாங்க. ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட முதல் ஆண்டுகள்ல ஆண்டவருடைய கிருபையினால் அந்த வசனத்தை தொட்டது. அப்போஸ்தலர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன அல்ல, சுவிசேஷர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன அல்ல, மெய்ப்பரால் அல்ல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. விசுவாசிக்கிறவன் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவான், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவான், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். நான் நவமான பாஷைகளை பேசினேன். நவமான பாஷைகளை பேசும்படி அதிகாரம் தந்தால் ஏன் சுகமாக்கும் வரங்களை தரமாட்டார்? எனக்குள்ளே கேள்வி. சுகமாக்குற ஊழியத்தை செய்வதற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் ஒரு விபத்தாக ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையில் இரவு ஜெபத்துக்கு கடந்து சென்றோம். ஆல் நைட் பிரேயருக்கு அகரம் என்கிற பட்டணத்துல, அந்த கிராமத்துல இரவு ஜெபம் சரியாக 1 மணி ஜெபம் நடத்தி கொண்டிருந்தோம். பாடல்களை பாடிக்கொண்டிருந்த போது ஒரு சகோதரிக்குள்ள பிசாசு அலக்கழிக்க ஆரம்பிச்சது. ஆமா, அலக்கழிச்சு பயங்கர ஆக்ரோஷமா முடிய விரிச்சு போட்டு பல்ல காட்டிக்கிட்டு ஆக்ரோஷமா வந்தது. என்னுடைய ஃப்ரெண்டு மாப்பிள்ளன்னு தான் சொல்லுவேன், அவன் நல்லா பாடுவான், சின்ன பேங்கர்ஸ் வச்சு அடிச்சுட்டே பாடுவாப்ல, சுந்தர் சிங்னு. அவன் இப்போ திசைவலையில் இருக்கிறான். மாப்பிள்ள பாட்டை விட்டுறாத அப்படின்னு. அவன் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். நானும் கண்ணை மூடிட்டு படிக்கிறேன். அது பயங்கர அலக்கழிக்குது பாட்டு. 1 ரவுண்டு முடிஞ்சு 2வது ரவுண்டு ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட்டு சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம். அதையே ரிப்பீட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். 10 நிமிஷத்துக்கு மேலாச்சுது. பிசாசு ஆடுன பிசாசு பயங்கர ஆக்ரோஷமா முன்ன நோக்கி வந்துச்சு.
நல்ல வேலை சிஎஸ்ல கிரில் போட்டிருக்காங்க, அதுக்காண்டியே தான் போட்டிருப்பாங்க. இங்கெல்லாம் வந்துச்சுன்னா ஏறிடும், அங்கே ஏற முடியாது. மாப்பிள்ளை கிரில் இருக்கு, பார்த்துக்கலாம், அடி கொட்ட விடாத. அடுத்து இயேசுவின் நாமம் பக்கத்தில் வந்துச்சு. நாசரேனா இயேசுவின் நாமத்தினால தைரியத்தை வரவழைத்து கொண்டு கரங்கள் அதுக்கு நேரம் நீட்டிக்கிட்டு, பிசாசே நான் தேவனுடைய மனுஷன் வந்திருக்கிறேன், பலசர கடை தான் வச்சிருக்கிறேன், பகலெல்லாம் கடையில் வேலை பார்த்துருக்கிறேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இரவு ஜெபத்துக்கு போகல, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகல, பஸ்ஸில் போகும்போது தான் தோத்திரம் வரும், தோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து காலையிலேருந்து திராசு பிடிக்கும் போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு நைட்டு பிரேயருக்கு ஸ்தோத்திரம், என் சிந்தையெல்லாம் இரவு ஜெபத்தை குறித்து தான் இருக்கும். அப்படி ஜெபிச்சிருக்கிறேன், வேற ஸ்பெஷலாக உட்கார்ந்து ஜெபிக்கல. இப்போ நான் கை நீட்டின போது அது பயப்பட ஆரம்பிச்சது, அலற ஆரம்பிச்சது. ஓ அலறிட்டு ஐயோ காந்ததேன்னு, அவ்வளோதான் தைரியம். வீட்டில் திறந்துட்டு இறங்கி இயேசுவின் நாமத்தினால போன முதல்ல பேய் வரணுது அங்கதான். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பிசாசுகளாக இருந்தாலும் என் ஆண்டவர் இந்த நல்ல அதிகாலை வேளையில் அதிகாரத்தை கடத்தி தருகிறார். விசுவாசிக்கிற உன்னால் நடக்க முடியும், விசுவாசிக்கிற உங்களால கூடும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்க கட்டுகளை உடைக்க இனி ஒருத்தர் பிறந்து வர வேண்டாம். நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக வேகமாய் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போதும். இங்கே இந்த வசனத்தை எல்லாம் வாசித்தால் நம்ம 8 மைல் தூரம் போக வேண்டியது ஆகிவிடும். அதனால சுருக்கமாய் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நடந்து வருகிறார். 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு போகிறார்கள். அப்போது இயேசு அவர்களோடு கூட வருகிறார். அப்படியே இந்த வசனத்தை என் கூடவே வாசிப்பாங்க. அப்போது இயேசுங்கிறது அவங்களுக்கு தெரியல, யாரோ நினைச்சு பேசிட்டு போறாங்க. அவர்கள் பயந்து பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவர்களிடத்தில், நீங்கள் துக்கமாய் நடந்து போகிறீர்களே, உங்களுக்கு என்ன நேரிட்டது என்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா நீர் வெளியூர்காரரா, இந்த ஊர்ல நடந்தது தெரியாதா? நாங்கள் ஒரு தலைவரிடத்திலே, ஒரு குருவினிடத்திலே ஊழியம் செய்தோம். அவர் எங்களை எல்லாம் ரட்சிப்பார், அவர் வல்லமையான தீர்க்கதரிசி, எங்களை எல்லாம் மீட்டுக் கொள்ளுவார் என்று நினைத்திருந்தோம். ஆனால் பிரதான ஆசாரியர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். நாங்கள் எப்படியாகிலும் மீட்டு ரட்சிப்பார் என்று நினைத்திருந்தோம். இல்லை, ஆனால் எங்கள் சகோதரிகள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று தேவதூதரை தரிசித்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். கடைசியா இயேசுவண்டை வந்து பேசிக்கொண்டே வரும்போது வீடு வந்து விட்டது. உடனே இயேசுவை பார்த்து, ஐயா நீர் வெளியூர்காரர் போல இருக்கிறீர், வாருங்கள் எங்களோடு போஜனம் பண்ணலாம் என்று சொன்னார்கள். இயேசு இல்லை என்றார். இல்லை, வாருங்கள் ஐயா. விரும்பி கேட்டார்கள். சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். வருந்தி கேட்டுக்கொண்டதுனாலதான் இயேசு அவர்களோடு கூட சாப்பிடும்படி போகிறார். அவர்களோடு கூட போய் ஆண்டவர் மேஜையில் இருந்தார். பந்தி இருக்கிறார்கள். அங்கே எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ரொட்டி வைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஸ்டைல்ல அந்த ரொட்டி எடுத்து அப்படியே பிட்டார் பாருங்க. அப்பத்தை பிட்கையில் அவர்கள் கண்கள் திறந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்கள் திறக்கும் உயிர்த்தெழுதலின் ஞாயிறு. ஆமென் சொல்லுவோமா? கண்கள் திறக்கும் உயிர்த்தெழுதலின் ஞாயிறு. அப்ப இதுவரை அவர்கள் குருடர்களா இருந்தார்களா? இல்லை. மாம்ச கண்கள் தெரிந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமையின் சரீரத்தை, மர்மமாக்கப்பட்ட சரீரத்தை காண்கிற ஆற்றல் இல்லை. அன்பானவர்களே, ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரத்துல ஏவாளை ஒருவன் வஞ்சித்தான் பாருங்கள். நீ இந்த கனியை புசித்தால் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான். அன்றைக்கு அந்த சாத்தானுடைய பொய்யை நம்பி, சர்ப்பத்தின் விஷ வார்த்தையை நம்பி ஏவாள் கனியை புசித்ததினால் அவள் மகிமையை காணவில்லை, மறுரூபத்தை காணவில்லை, மாறாக தன் நிர்வாணத்தை கண்டாள். மாறாக தன் நிர்வாணத்தை கண்டு அருவருப்படைந்து ஓடி ஒளிந்து கொண்டாள். பிதாவாகிய தேவன் கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஐயோ நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்றான். ஏன்? நான் நிர்வாணியாய் இருக்கிறேன். நிர்வாணி என்று உனக்கு யார் சொன்னது? அந்த கனியை புசித்த போது அவன் கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணியாய் கண்டான்.
அருவருப்பாய் இருந்தது. அந்த கனிக்காகத்தானே ஆசைப்பட்டாய். கண் திறக்கப்பட்டு தேவனை போல் இருப்பாய் என்று சர்ப்பம் சொன்னதல்லவா? இப்போது உன் கண்களை திறக்கிறேன், மகிமையின் கண்களை திறக்கிறேன் என்று என் ஆண்டவர் அப்பம் விட்ட போது சீடர்களின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைய கிறிஸ்தவ விசுவாசிகளே, நம்முடைய கண்கள் எப்போது திறக்கப்படும்? சாத்தானுடைய இச்சைகளின்படி நடப்பதினால் அல்ல, உலகத்தின் விஷமான வார்த்தைகளை கேட்டு நடப்பதினால் அல்ல. நீ கர்த்தருடைய பந்தியில, தேவனுடைய சமூகத்தில் மகிமையின் சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கும் போது உன் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. எதிர்காலம் என்னவென்று போதிக்கப்படும். நீ நடக்க வேண்டிய வழியிலே ஆண்டவர் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய பந்தியை ஆண்டவர் எத்தனை முக்கியத்துவப்படுத்துகிறார் தெரியுமா? ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக மேலறை ஆயத்தப்படுத்தி அங்கே பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஏன் இந்த ஆண்டவர் திரும்ப திரும்ப இதை செய்கிறார் என்றால், இந்த கம்பெனியில தான் ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்க, இந்த கம்பெனியில தான் ஜீவன் இருக்கிறது. இந்த கம்பெனியில தான் ஜீவன் இருக்கிறது. என் மாம்சத்தை வாங்கி புசியுங்கள், என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்றார். கண்களை திறக்கும் உயிர்த்தெழுதலின் ஞாயிறு, கண்களை திறக்கும் உயிர்த்தெழுதலின் ஞாயிறு. நீங்கள் வாரத்தில் ஒரு முறை அல்ல, ஒரு மாதத்தில் 3 முறை திருவிருந்து எடுக்க வாய்ப்பு கிடைத்தாலும் எடுக்கலாம், தவறில்லை. கத்தோலிக்க சபைகளிலே எவ்ரி சண்டே மாஸ்ல கம்யூனியன், சிஎஸ்எல் எவ்ரி சண்டே மாஸ் கம்யூனியன், இந்த லெந்து டேஸ்ல லித்தானியா ஜபங்கள்ல பல ஜப நேரங்கள்ல கம்யூனியன் கொடுக்குறாங்க. நாம் ஆவிக்குரிய சபையில ஒரு முறை தான் இல்லை, ஜனவரி 1ஆம் தேதி எடுக்கிறோமா, முதல் வாரத்தில் எடுக்கலாம், ஒருவேளை 2வது வாரத்தில் நீங்க எடுக்க விரும்பினால் எடுக்கலாம். நாம் எப்போதெல்லாம் கர்த்தருடைய பந்தியில் ஐக்கியப்படுகிறோமோ அப்போது நம்முடைய கண்களை திறக்கிற ஆண்டவர், கண்களை திறக்கிற பண்டிகை, கண்களை திறக்கிற உயிர்த்தெழுதலின் ஞாயிறு மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. அடுத்து மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனம். வாழ்கவென்று வாழ்த்துகிற ஆண்டவர், வரங்களை பகிர்ந்து கொடுக்கிற ஆண்டவர், கண்களை திறக்கிற ஆண்டவர், கொஞ்சம் சாட்டையும் எடுக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் கடிந்து கொள்ளவும் செய்கிறார். ஏனென்றால் அதுதான் ஒரு உண்மையான தகப்பன். ஒரு உண்மையான தகப்பன் என்றால் வாரத்தில் பிள்ளைகளுக்கு 4 நாள் ஜிலேபியும் லட்டும் அல்வாவும் கொடுத்தா, ஒரு சாட்டர்டேயில் ஒரு சண்டே நைட்டு ஒரு இஞ்சி சார் கொடுத்தா தான் அந்த பிள்ளை மந்தம் இல்லாமல் மக்கு இல்லாமல் வளருமாங்க. அதே போல் ஆண்டவராய் இயேசு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் அதே வேளையில் மார்க்கு சுவிசேஷம் 16-14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போன நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அங்கே சீசர்கள் 11 பேரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை, அதாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டது யாரு? அந்த தைலம் பூசும்படி சென்ற மரியாள். அந்த மரியாள் சொன்னதை நிறையவர் நம்பல. மரியாள் சொன்னதை தோமா நம்பல. இல்ல நான் அவரை கண்டு அந்த ஓட்டையை பார்த்தாதான் நம்புவேன் நான். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுந்ததை சில பேர் கண்டிருக்கிறார்கள், அவர்கள் சொன்னதை நீங்கள் ஏன் நம்பவில்லை? அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தையும் இருதய கடினத்தை கர்த்தர் கடிந்து கொண்டார். அன்பானவர்களே, அவிசுவாசம் என்பது சாதாரணமானதல்ல. ஏதோ ஒன்றை நாம் பிலீவ் பண்ண போறோம், கடந்து போகலாம் அல்ல. நீங்கள் ஒன்றை விசுவாசியாமல் போனால் தேவனை விட்டு விலகிறதற்கு சமமாயிருக்கிறது. எபிரேயர் புத்தகத்தில் எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார் 3வது அதிகாரம் 12வது வசனம் படிக்கலாமா? எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நன்றாய் கவனிங்கள். உங்கள் இருதயம் தேவனை விட்டு விலகுமையானால், உங்கள் இருதயம் விசுவாசியாமல் இருக்குமையானால், நீங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதற்கு சமம். பாஸ்டர், எனக்கு உங்க மேல அந்த பிரச்சனை இல்லை, ஆனா சர்ச்சுக்கு வர இஷ்டம் இல்லை, சபை மேல விசுவாசம் இல்லைன்னா நீ தேவனை விட்டு விலகிறாய்.
சில பேர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு கொஞ்ச நாள் ஒரு இல்லைங்க, எப்போதெல்லாம் நீங்க விசுவாசம் குறையுதோ அப்போதெல்லாம் தேவனை விட்டு விலகுறீர்கள். விசுவாசத்தில் ஒருவன் குறைவுபடும் போது அவன் தேவனை விட்டு விலகுறான். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் முதல் வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 14:1. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும், அதுதானே போட்டிருக்கு, வாசிங்க நல்லா. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அது என்ன? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இந்த வசனத்தினுடைய மூல பாஷையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள், என்னுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். என்ன தெளிவா சொல்றேன், தேவனுடைய விசுவாசம் எப்படியோ அப்படியே உங்கள் விசுவாசம் இருக்கட்டும். ஏன் என்னுடைய விசுவாசம் எப்படியோ அப்படியே உங்கள் விசுவாசம் இருக்கட்டும் என்கிறார். விளங்குதா? தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? வார்த்தையினாலே உலகத்தை படைத்தார், உண்டாக கடவது, ஆகாய விரிவு உண்டாக கடவது, ஆமா, சமுத்திரங்கள் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது. இதுதான் தேவனுடைய விசுவாசம். இப்ப இயேசுவின் விசுவாசம் எப்படிப்பட்டது? எந்திரிச்சிருவியாமா, பரவாயில்லையா? நம்ம ஜெபம் என்ன சொல்லணும் தெரியுமா? நம்ம அநேக ஊழியக்காரங்க, நான் எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன், கவலைப்படாதீங்க, போங்க, பரவாயில்லாம ஆயிரும், நாளைக்கு கொஞ்சம் நல்லா ஆயிரும், பையா சரியாயிரும். நம்ம விசுவாசம் பையா சரியாகும்னா தவணை முறையில தான் சரியாகும். அப்படி சொல்லாதீங்க. என்னுடைய விசுவாசம், இயேசுவின் விசுவாசம், ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய விசுவாசத்தை போல் இருங்கள். தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருங்கள். என்னுடைய விசுவாசம் எப்படியோ அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருங்கள்ங்கிறாரு. அப்ப தேவனுடைய விசுவாசம் ஒரே வார்த்தை, வார்த்தையினால் படைக்கிறார். இயேசுவின் விசுவாசம் என்ன? தலித்தாகுமே, சிறுபனை எழுந்திரு, எப்பத்தா, செவிட்டு ஊமையன் பேசினான், என்ன, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. அதுக்கு மேல எந்த விளக்கங்கள் இல்லை, அதுக்கு மேல எந்த கெஞ்சுதல் இல்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய விசுவாசம், இயேசுவின் விசுவாசம், நம்முடைய விசுவாசம் சேமா இருக்கணும். அல்லேலூயா. நான் சில நேரங்களில் ஜெபிப்பதை சில பேர் கமெண்ட்ஸா சொல்லியிருக்கிறாங்க. சில ஊழியக்காரர்கள், நான் ஆரம்ப கட்டத்தில் இப்படிதான் ஜெபித்தேன். ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபித்தால், ஒரு சத்துருடைய போராட்டத்துக்கு முன்பாக ஜெபித்தால், ஆண்டவரே இந்த மக்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, யார் செஞ்ச பாவமோ, பாவத்தினால கட்டப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவரே இறங்குங்கப்பா, ஆண்டவரே என் குற்றங்களை பாராதிரும். ஆமா, அவள் குற்றங்களை பாராதிரும், எங்கள் குற்றங்களை நீர் மனதில் கொண்டால் யார் நிலை நிற்க முடியும்? ஆண்டவரே மனம் இறங்குங்க ஏசப்பா, இந்த பாவத்தை மன்னிங்க ஏசப்பா, உங்க நாமத்தினால ஏசப்பா இறங்குங்க ஏசப்பா, மன்னிங்க ஏசப்பா, விடுவீங்க ஏசப்பா, சுகமாக்குங்க. இப்படித்தான் அழுதேன். ஆனா என்றைக்கு ஆவியில பலப்பட்டோமோ, ஊழியத்துல பலனடைந்ததுக்கு பின்பு, கண்கள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னுடைய ஜெபம் அப்படித்தான். நாசரேனா இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த வயிறு வலிகள் மாறட்டும், நாசரேனா இயேசுவின் நாமத்தில் இந்த வயிற்று வலி எடுத்து போடுகிறேன், the name of the Jesus. ஜெபம் பண்ணிட்டு போயிருவேனா? உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆமா, உங்களுக்கெல்லாம் எப்படி நம்பிக்கைன்னா, முட்டங்கால் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி, மகளே பயப்படாதே, உன் கண்ணீரை கண்டேன், உன் வியாதியை மாற்றுவேன், உன்னை குணமாக்குவேன்னா தான் நம்புறீங்க. ஒருவேளை தீர்க்க தரிசனங்களுக்கு எதிரி அல்ல. தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்தால் சொல்வேன், எனக்கு வந்தால் ஒரே வார்த்தை தான், கர்த்தர் சோமாக்கிடுவார் சிஸ்டர், போயிட்டு வாங்க. நான் இப்படி ஓரிரு வார்த்தையில் விடையளித்ததினால், ஓரிரு வார்த்தையில் கட்டளை போடுறதுனால நிறைய பேருக்கு பாஸ்டர் சோம்பேறித்தனமா ஜெபம் பண்றாரு. இல்லைங்க, இதுதான் பவர்ஃபுல் ப்ரேயர். தேவனுடைய விசுவாசம், கிறிஸ்துவனுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் அதுதான். பிரதர் எசேக்கியா பிரான்சிஸ்னுடைய மெசேஜ் கேட்டு பாருங்க. அண்ணனுடைய விசுவாசம் அதுதான். அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாரு, அதிகாரத்தோடு கட்டளையிடுவார். ஏனென்றால் இயேசு அதிகாரத்தை எனக்கு கடத்தி கொடுத்திருக்கிறார், என்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு அர்த்தம். அவரை போலவே நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாயிருங்கள். ஆமென் சொல்லுவோமா? அடுத்தபடியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். 5வதாக லூக்கா 24வது அதிகாரம். வேகமா வந்துட்டு 5வது பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த 2 தான் 5வது பாயிண்ட்ஸ். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ
நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு கூட சொல்லுகிற அடுத்த வார்த்தை, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து விட்டார். மீண்டும் உங்களுக்கு ஒரு ஆற்றலை தரப்போகிறேன், மீண்டும் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தரப்போகிறேன், மீண்டும் உங்களுக்கு ஒரு சத்துவத்தை தரப்போகிறேன். அதை பிதா வாக்கு பண்ணியிருக்கிறார். என் பிதா வாக்கு பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியின் பலன் உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் கடந்து வருவரை, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும், உன்னதத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் தயவு செய்து எங்கேயும் போய்விடாதிருங்கள். எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள், எருசலேம் சிட்டிகளை காத்திருங்கள் என்றார். எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேம் என்றால் என்ன? தேவனுடைய ஆலயம். எருசலேம் என்றால் என்ன? மகாராஜாவின் நகரம். எருசலேம் என்றால் தேவனுடைய பாதபடி. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்குள் பலன் இல்லாத பட்சத்தில் இருக்கிறீர்களா? உன்னத பலன் பரிசுத்த ஆவியின் வரங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகாதிருங்கள். இன்றைக்கு நம்மில் அநேக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறோம். ஆவிக்குரிய சபைகள் தான், ஆனால் சில பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். என்னும் அநேகர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பாஷைகள் பேசுகிற அந்த கிருபைகள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஏனென்றால் அதை கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் இல்லை. அடுத்தவனை போல வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆவல் இருக்கிறது. அடுத்தவனை போல கோட்டு போட வேண்டும் என்கிற ஆவல் இருக்கிறது. அடுத்தவனை போல ஒரு பைக் வாங்கணுங்கிற ஆவல் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை போல, அப்போஸ்தலர்களை போல உன்னத பலன் எனக்கு வேணுமேங்கிற வாஞ்சை இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் இன்றைய செய்திகளின் கவர்ச்சிகள், இன்றைய செய்திகளின் தாக்கங்கள் எல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே போதித்து விட்டார்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தானாக வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் உன்னத பலனை அடையாமல் போகாதிருங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் விட்டு விடாதிருங்கள். இந்த அதிகாலை ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உன்னதத்தின் பலனை இந்த ஆண்டு பரிசுத்த ஆவி பெருவிழாவில் பெற்றுக்கொள்ளுங்கள். சீஷர்கள் 10 நாள் காத்திருந்தார்கள். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் 40 நாள் தரிசனமானார். 40 நாள் ஏசு அங்க சந்திப்பு மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஒரு 10 நாள் ஜெருசலேம் சிட்டியில அவர்கள் மேலறையில் காத்திருந்தார்கள். எங்கேயும் போகல, அவர்கள் காத்திருந்த அந்த நாள் பெந்தெகோஸ்தே என்னும் பண்டிகை வந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அதே போல இந்த 2025 பெண்டிகாஸ்டல் டே, ஹோலி ஸ்பிரிட் டே நம்முடைய அநேகருக்கு ஒரு உயிர்ப்பிக்கிற அக்கினியை கொடுக்கும்படி ஆண்டவரிடத்திலே இப்போதே காத்திருப்போம். ஒரு விசேஷித்த வல்லமை ஆண்டவரே எங்கள் திருச்சபையை நிரப்ப வேண்டும். எங்கள் வாலிபர்களை நிரப்பணும். வாலிபர்கள் தரிசனங்களை, தீர்க்க தரிசனங்களை உரைக்கணும். மூப்பர்கள் சொப்பனங்களை காணணும். வாலிபர்கள் மேல் ஆவியை ஊற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றை நாம் கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், புகழ்ச்சிக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த ஹோலி ஸ்பிரிட் டே ஒரு 10 days பரிசுத்த ஆவி பெருவிழாவிற்கு முன்னதாக ஒரு 10 நாள் விசேஷித்த வரங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த கெத்செமனே ஜெபம் நடந்தது போல அடுத்த ஒரு 10 days ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அனாயிண்டிங்காக, வரங்களுக்காக, கிருபைகளுக்காக, அபிஷேகங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகளுக்காக ஜெபிக்க போறோம். ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். என் ஆண்டவராய் இயேசு சொன்னார், வரங்களை கொடுத்துட்டு அதிகாரங்களை கொடுத்துருக்கிறான், ஆனால் என்ன காத்துரு, இதை விட ஸ்பெஷல் வெரைட்டிஸ் ஒன்று வருது, இதை விட ஸ்பெஷல் வருது. அவர் தான் எல்லாவற்றையும் ஆப்ரேட் பண்ணுவார், அவர் தான் எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி தருவார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை உற்சாகப்படுத்தினார். 6வதாக நாம் ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். பிரைஸ் காட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடற்கரைக்கு வருகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களை தேடி தேடி வருகிறார். ஆனால் சீமோன் பேதுரு என்கிற சீஷன் இதோ அவரை காணோம். இனி நான் என்ன செய்ய, வாருங்கள் கடலுக்கு போகலாம் என்று சீஷர்களை எல்லாம் கடலுக்கு அழைத்து சென்று விட்டான்.
பின்மாற்றக்காரனாக கடல் தொழிலுக்கு அவர்கள் போய்விட்டார்கள். அந்த சூழல்ல கர்த்தராகிய ஆண்டவர் சந்திக்கிறார். யோவான் 21:5 பிள்ளைகளே, உங்களிடத்தில் புசிக்கிறதற்கு ஏதாயிலும் இருக்கிறதா? அல்லேலூயா. இதுவரை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார், வரங்களை கொடுத்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனா இப்ப ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்ஸ்டர் தாழ்மையா கேட்கிறாரு, பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே நமக்கு கொடுக்கும்படி 1000 ஜீவனை வைத்திருந்தாலும் பிள்ளைகளிடத்தில் புசிக்க ஆசைப்படுகிற நல்ல தகப்பன். உங்களுக்கு தெரியுமா, நம்ம எத்தனை பேர் முதிர் வயதுள்ளவர்களாக இருக்கிறோம்? ஏன்னா நம்ம எல்லாம் பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறோம், பிள்ளைகளுக்காகவே தியாகம் பண்ணுகிறோம். ஆனா பிள்ளைங்க ஒன்றை கொண்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பா தாங்கப்பா ஊருக்கு போயிட்டு வந்தேன், தாங்க மைசூர் பாகு, தாங்க ஜாங்கிரி, தாங்க 2 கிழங்கு, இல்லை தாங்க ஒரு கொய்யாப்பழம் கொடுத்தீங்கன்னா அந்த பெற்றோருக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. அவ்வளவு சந்தோஷம். அந்த தகப்பன் கையில 1000 ரூபாய் இருக்கும், போய் வாங்கி சாப்பிடனா சாப்பிடலாம். அந்த தாய் கையில ரூபாய் இல்லாம இல்லை, எல்லாம் தெரிஞ்சிடுங்க. அவங்க ஒரு கையில ரூபாய் இருக்கு, நினைச்சா போய் வாங்கி சாப்பிடலாம். ஆனா அவர்கள் அதுல இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஆனா பிள்ளை கொடுத்துனா போதும், சந்தோஷமாய் சாப்பிடுவார்கள். அதே போலதான் இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் உடையவர், சகல அதிகாரங்களை கொடுக்கிறவர், சகல வரங்களை கொடுக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். ஆனா கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் பிள்ளைங்கிட்ட எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளை ஏதாகிலும் இருக்கிறதா? பிள்ளைகளுடைய பதில கேட்கலாமா? அதற்கு அவர்கள் சட்டப்பை உள்ள கை விட்டு ஒண்ணுமே இல்லட்டா, ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஒன்றுமில்லை. இயேசுன்னு தெரிஞ்சானா இயேசுன்னு தெரியலையான்னு தெரியல, உண்மையிலே ஒன்றுமில்லை. ஆண்டவர் கோபப்படல. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வாசிக்கல் அடுத்த வசனத்தை, நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அல்லேலூயா. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லாமல் உங்ககிட்ட கேட்கல. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஊழியத்தின் பாதையாகட்டும், மிஷனரி பணித்தல காணிக்கைகளாகட்டும், இல்லாமல் அல்ல, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார். தசம பாகங்களை செலுத்துங்கள், காணிக்கை செலுத்துங்கள் என்று ஆவியானவரின் வார்த்தை வறுமையானால் ஏதோ ஆவியானவர் பற்றாக்குறையில் இருக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல, ஊழியக்காரன் பற்றாக்குறையில் இருக்கிறான் என்பது அர்த்தம் அல்ல. உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார் என்ற அர்த்தம். சீஷர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமில்லையா? இதோ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், வலதுபுறமாய் வலைகளை போடு என்றார். வலையை போட்டார்கள், திரளான மீன்கள் அகப்பட்டது. கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுவோம், திரளான மீன்கள் அகப்பட்டது. அவர்களால் இழுக்க கூடாது இருந்தது, இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இந்த அற்புதத்தை கண்டவுடனே இப்பதான் பேதுரு கண் திறக்கப்படுது. ஏற்கனவே அவன் படகை நிரப்பி, அவன் கூட்டாளிகள் படகை நிரப்பின ஆண்டவர் தான் வந்திருக்கிறார்னே. இப்பதான் ஐயோ இது கர்த்தர்லான்னு சொல்லி என்ன செய்தானா சீமோன் பேதுரு தான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடினால் பொத்துன்னு கடல்ல குதிக்கிறான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 2 முழ தூரத்தில் இருந்தபடினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். சரி, சீமோன் கடல்ல குதிச்சிட்டா, மற்றவங்க மலையை இழுக்க முடியாம இழுத்துட்டு கொண்டு வருகிறார்கள். கரையை வந்தா என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். 9வது வசனம். கரையில் அவர்கள் கண்ட காட்சி என்ன? அவர்கள் கரைக்கு வந்தபோது கரி நெருப்பு அப்படின்னு நெருப்பை மூட்டி விறகெல்லாம் போட்டு மீனை சுட்டு அப்பத்தை சுட்டு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் அவரை யார் என்று கேட்க துணியவில்லை. அல்லேலூயா. இப்ப கேட்டாரா கொடுத்தாரா? சொல்லுங்க, கேட்டாரா கொடுத்தாரா? எங்க ஆண்டவர் கேட்கறது போல இருக்கும், ஆனா அவர் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளே ஏதாயிலும் உண்டா என்று கேட்டார். பிள்ளை கொடுக்கிறதுக்குள்ள
கரையில கறி நெருப்பு மீன் சுட்டு வச்சிருந்தார். சுட்டு வச்சுட்டு வா 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 ஓ மீனையும் கொண்டா சேர்ந்து சாப்பிடுவோம். என் ஆண்டவருடைய இந்த தன்மை எதை குறிக்கிறது என்றால், உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே கரையில் காத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கும்படியே காத்திருக்கிறார். கொடுப்பது சஞ்சலம் இல்லாமல் கொடுங்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்கோ மிஷனரி காணிக்கையோ தசம பாகமோ இதை கொடுப்பது வயல் நிலத்தில் விதைக்கிற விதை தானியத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. கொடுப்பதை குறித்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நோவாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஆதியாகமம் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அப்படியே என்னோடு கூட கடந்து வாருங்கள். நான் முடிக்க விரும்புகிறேன். நோவா பேழையிலிருந்து இறங்க ஆரம்பிக்கிறான். அந்த சம்பவத்தை பாருங்கள். எல்லா மிருகங்களை இறக்குகிறான். 7 ஜோடி நல்ல மிருகங்கள், அசுத்தமுள்ள மிருகங்கள், ஒவ்வொரு மிருகங்களா முதல்ல இறக்குறான். நம்ம எல்லாம் ஒரு டிராவல் போனால் முதல்ல பிள்ளைகளை இறக்கிட்டு மெதுவாக தான் நம்ம இறக்கும். அதே போல் இறக்குறான். எல்லாம் இறக்கியாச்சு. 7 ஜோடி மிருகத்தை இறக்கி விட்டாச்சு. ஆமாம், அசுத்தமான மிருகங்கள் 1 ஜோடியை விட்டாச்சு. விட்டுட்டு மனைவி பிள்ளைகளை இறக்கிட்டு கர்த்தருக்கு பலி செலுத்தினான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இறக்கி விட்ட மிருகத்தை தேடி போய் பிடிக்கல. என்ன, அதை பிடிச்சா பழுகி பெறுகிறதுல ஒரு பங்கு வந்துடக்கூடாது. கர்த்தர் சொன்னார் 7 ஜோடின்னு சொல்றாருன்னா பூரணமாய் பழுகி பெருக வேண்டும். அந்த பூரணத்தை கெடுத்து விடக்கூடாது. அதனால் அவன் என்ன செய்தான்? அந்த பேழைக்குள் ஏறும்போது இறங்கும் போது பலி செலுத்தணும். ஏன்னா நம்மளை வாழ வைத்த ஆண்டவர். சொல்லுங்க, உலகமே அழிகிறது, உலகமே பெருவெள்ளத்தால் அழிய போகிறது. என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைக்கிற என் தெய்வத்துக்கு இறங்கின உடனே பலிபீடம் கட்டணும். கரை கண்டவுடன் பலிபீடம் கட்டணும். அந்த கரையில கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பேழையில் தனித்தொரு சிறிய அறையை ஆயத்தப்படுத்தி காணிக்கை சேகரித்து வைத்திருந்தான். எத்தனை விசேஷித்த கிருபை யோசித்து பாருங்கள். ஏதோ வந்தோம், பைக்கில் இருந்தது, நோட்டை போட்டோம், ஏதோ மிச்ச மீதியா போட்டோம். இல்லை, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று சேமித்து வையுங்கள். என்ன கடன் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் தேவனுடைய பங்கை வஞ்சிக்காதிருங்கள். தேவனுடைய பங்கை உங்க வீட்டில் அது ஒரு பொக்கிஷ சாலையை போல சேர்த்து வையுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மீண்டும் ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். அங்கே நாம் வாசிக்கிற ஒரு வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 சாமுவேல்ல 9வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை சவுல் கழுதையை தேடி திரிகிறான். பல நாடுகளை தேடி திரிகிறான். கழுதை காணவில்லை. அப்போது மிகவும் பயப்படுகிறான். ஐயோ, நம்ம அப்பா கழுதைக்காக படுகிற கவலையை விட எனக்காக கவலைப்படுவார், நாம் வீட்டுக்கு போகலாம். அப்போது சவுலுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், இங்கே ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார், இங்கே ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர். சொல்லுங்க, அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் என்று சொன்னான். அவரிடத்தில் போய் விசாரிக்கலாம் என்ற போது உடனே சவுல் சொல்றான், ஐயோ, அந்த பெரியவரிடத்தில் போக வேண்டுமையானால், அந்த ஞான திருஷ்டிக்காரர், அந்த தீர்க்கதரிசி சாமுவேலை தேடி போக வேண்டுமையானால் காணிக்கை வேண்டுமே. வரலையே சொல்லுமா? உங்க வாழ்க்கையில எப்போது தேவ மனிதனை சந்தித்தாலும், ஒரு நன்மையான காரியங்களுக்கு ஜெபிக்க வந்தாலும், ஆலோசிக்க வந்தாலும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாலும் ஒரு காணிக்கையோட வாங்க. என் சமூகத்தில், என் சன்னிதானத்தில் வெறும் கையோட வராதன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காணிக்கை என்பது கர்த்தருக்கு அது விசேஷித்த விதமாய். அப்ப என் தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லைங்கிறான். அந்த சவுலிடத்துல இல்லை, வேலைக்காரன் சொல்றான், என்னிடத்தில் கொஞ்சம் இருக்கிறது. அந்த வேலைக்காரன் வைத்திருந்தான் பாருங்க, என்னிடத்தில் கொஞ்சம் இருக்கிறது. ஒருவேளை இந்த சவுல் வேலைக்காரன்ட்ட வாங்கி கொடுக்கவா நினைக்கல. சரி, கொண்டா, கொடுக்கலாம். அந்த காணிக்கை கொண்டுட்டு போறாங்க. அங்கே கர்த்தர் பேசுகிறார் சாமுவேலோடு. சாமுவேலே, இஸ்ரவேலுக்கு ராஜா வேண்டும், ராஜா வேண்டும் என்று ஜெபித்தாய் அல்லவா? இதோ நீ தேடின மனிதன், நாம் எதிர்பார்த்த மனிதன் இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். அல்லேலூயா. இதோ நம்முடைய வாழ்க்கையில எப்போ ப்ரமோஷன் ஆகுது தெரியுமா? காணிக்கை பெட்டியில போடும்போதல்ல, உங்க வாழ்க்கையில தரித்திரத்திலும் கடுமையான கஷ்டத்திலும் 1000 ரூபாய் வருது, 100 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க தெரியுமா? அப்போதே உங்களுக்கான கழுதை கிடைக்க போகுது. அப்பொழுதே உங்களுக்கான ராஜரீக அபிஷேகம் கிடைக்க போகுது. என் கழுதங்க
தேவனுடைய மனுஷன் சொல்றான், கழுதை குறித்து நீ கவலைப்படுகிறாய். இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாம் உன்னை குறித்து உன் தகப்பன் வீட்டை குறித்து கவலைப்படுகிறார்கள். உன் கழுதை கிடைத்தது என்றான். அப்படியே கழுதை கிடைச்சது. சவுலுக்கு ராஜரீக அபிஷேகம் கிடைத்தது. இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு கொடுப்பதை மார்ஜின் பண்ணாதீங்க. நீங்க தயவு செய்து அதை கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. யாரோ விழுந்து போன பிசாசின் மக்கள், விழுந்து போன தூதர்கள், விழுந்து போன அநேக ஜனங்கள், பொல்லாத பேலியாளின் மக்கள் விமர்சித்து வீடியோ போடுறத பார்த்துட்டு இன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள் கர்த்தரை வஞ்சித்து தரித்திரத்தில் இருக்கிறார்கள். தெசலோனிக்க பட்டணத்து மக்கள் கொடிய தரித்திரத்திலும் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அதனாலே கர்த்தர் கிருபை கொடுத்தார். நீங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுப்பதெல்லாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இரட்டிப்பாய் உயர்த்துவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தேவனுடைய மனுஷன், தேவனுடைய சீடர்கள் இல்லை என்றார்கள். ஆனால் இல்லை என்பவருக்கு வழிகாட்டுகிற இயேசு. கடைசியாக 7வது காரியம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் 7வது விசன், 7வது காட்சி. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து நாம ஜெபிக்க போறோம். யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 7வதாக, நீ வெள்ளி கொடுக்கலாம், பொன்னை கொடுக்கலாம், படகை கொடுக்கலாம், மீனை கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதிகமாய் தேடுவது உங்களுடைய அன்பு. நம்முடைய அன்புக்காய் இயங்குகிற நல்ல தெய்வங்க. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்கிடலாம். உண்மையான அன்பை வாங்க முடியாது. நடிக்கிற மாதிரி சில நண்பர்கள் இருப்பாங்க. நான் பணம் இருக்குன்னா என்கிட்ட நடிக்கிற மாதிரி சில உறவுகள் வரும். ஆனா உண்மையான அன்பை கண்டுபிடிங்க. இந்த உண்மையான அன்புக்காய் ஏங்குகிற தெய்வம் இயேசு கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? 3 தடவை கேட்கிறார். அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்கிறான். உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் ஒரு தடவையோடு அல்ல, 3 தடவை திரும்ப திரும்ப கேட்கிறார். ஏன் தெரியுமா? இந்த நாவு தான் 3 தடவை மறுதலிச்சுது. அதனால அந்த நாவு 3 தடவை அறிக்கையிடும்படி ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்டார். கடந்த வெள்ளி சர்ப்பம் வார்த்தையை கொண்டே வஞ்சித்தான். உலகம் வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது, தேவன் வார்த்தையாயிருக்கிறார். எனவே பிசாசு வார்த்தையினாலே வஞ்சித்தான். வார்த்தையினாலே மனுக்குலத்தை விழுந்து போக பண்ணினான். அப்ப இயேசு எப்படி சர்ப்பத்தை அழித்தார், சாத்தானுடைய தலை எப்படி நசுக்கினார்? அதே வார்த்தையினாலே. ஆண்டவர் அன்பான வார்த்தை பேசினார். ஆண்டவரை சிலுவையில் அறையும் போது கொடூரமா யாரையும் சபிக்கல, கொடூரமா யாரையும் பட்சிக்கல. சிலுவையில் அறையப்படுகிற கைதிகள் எல்லாம் ரோம ராயனை பயங்கரமா திட்டுவாங்களாம், பயங்கரமா போர்ச்சவர்களை திட்டுவாங்க. ஏன்னா சாக போறது உறுதி. அதனால ரோம அதிகாரிகளை கண்டமணிக்கு திட்டுவாங்களாம். எல்லா கல்லர்களும், எல்லா மரண தண்டனை குற்றவாளிகள் அப்படித்தான் செய்வார்கள். ஆனால் இயேசு ஒருத்தரையும் திட்டல. இயேசுவை பயங்கரமாய் பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் இயேசு சிலுவையில 7 வார்த்தைகள், 7 அன்பான வார்த்தை, கனிவான வார்த்தை பேசி சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். அதே போலதான் யோவான் வாய்விட்டு மறுதலிச்சிட்டான். பேதுரு வாய்விட்டு மறுதலிச்சிட்டாரு. இயேசுவை நான் பார்க்கல, அறியேன் என்று சபிக்கவும் சத்தியமான தொடங்கினான். எந்த சீமோனுடைய நாவு தேவனை மறுதலித்ததோ அந்த நாவு அறிக்கையிட வேண்டும். ஒரலிலே சொல்லுமா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இதுவரை உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு பின்மாற்றத்துல, பிரதர் ஏதோ ஒரு சோர்வுல, சிஸ்டர் ஏதோ ஒரு கஷ்டத்துல, ஆராதனைக்கு போய் என்னத்தை கண்டோம், ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், கொடுத்து என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, தயவு செய்து ஆண்டவரே அந்த வார்த்தை வாபஸ் வாங்குற ஆண்டவரே,
என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லுங்க. அப்பதான் அடுத்த கட்ட ஆசீர்வாதங்கள். அதைத்தான் ஆண்டவர் 3 முறை அவன் வாயிலிருந்து கேட்கிறார். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் என்று சொன்னான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நேசிக்காத பட்சத்தில் வாழ்வு இல்லை. ஒரு வசனத்தை வாசித்து நாம தியானிக்கலாமா? 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனம். வேகமாய் வாசிக்கலாம். அடுத்து எபேசியர் 6:24. 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அவன் சபிக்கப்பட்டவனாய் கர்த்தர் வருகிறார். போதும். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா? ஆண்டவர் ஏன் கேட்கிறார்? சீமோனே, சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? அவன் எவ்வளவு சபிச்சான் தெரியுமா? மறுதலிச்சு அந்த சீமோன் மேல சாபம் வந்துடக்கூடாது. அவன் சாபத்தின் பிள்ளையாயிடக்கூடாது. இவனை கொண்டு என் சபையை கட்டுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த சீமோன் மேல் இருக்கிற சாபம் முறியணும். கர்த்தருடைய அன்பை எவன் மறுதலிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். உலக பிரகாரமாய் ஒரு காதலனை நேசித்து, காதலியை நேசித்து கடவுளை மறந்து போகிற கிறிஸ்தவ உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறவிலே பெந்தகோஸ்தே சபை, பிறப்பிலே பெந்தகோஸ்தே, நகை போடாத வாழ்ந்த பிள்ளைங்க கூட சில நேரங்களில் அந்த காதல் என்கிற அந்த காமம் அவர்களை பிசாசின் மக்களோடு கூட ஐக்கியப்பட வைத்து விடுகிறது. கேட்டால் பாஸ்டர், நாங்கள் அவங்களை ரட்சித்துருவோம். இல்லை, என் ஆண்டவரை நீ சிலுவையில் அறைந்து விட்டு நீ ஒருவனை தேடுகிறாய். என் ஆண்டவரை மறுதலித்து விட்டு உன் சரீர இச்சைக்காக ஒருவனை தேடுகிறாய் அல்லவா? அந்த சாபங்கள் இந்த காலை வேளையில் நீங்க போகிறது. ஆண்டவரே, என் அக்கிரமங்களை மன்னியும், உம்மை மறந்த பாவத்தை மன்னியும் சொல்லுங்க. முதல்ல ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்க. அப்புறம் தான் மனைவி, அப்புறம் தான் பிள்ளை, அப்புறம் தான் கணவன். ஆண்டவருக்கு அடுத்து தாங்க நம்ம உறவுகளை நேசிக்கணும். ஆண்டவர் தாங்க நேசிக்கப்படத்தக்கவர். வேகமாய் ஒரு வாரியத்தை வாசி. எபேசியர் 6:24. எபேசியர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவருடனும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்பு கூறணுமா? என்ன அன்பு? அழியாத அன்பு. சீசன் அன்பு அல்ல. இன்னைக்கு சீசன் அன்பு, சீசன் மினிஸ்ட்ரி, சீசன் ரிவைவல். ஆமா, இருக்கக்கூடாது. குற்றாலத்துல சீசன் 6 மாசம் 8 மாசம் மறுபடி வறட்சியா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் நாம் வைக்கிற அன்பு அழியாத அன்பா இருக்கணும். சொல்லுங்க, மாறாத அன்பா இருக்கணும். எப்போதும் உள்ள அன்பு இருக்கணும். எளியவனாய் இருக்கும்போது எப்படி அன்பு செலுத்தினோமோ, இந்த சபைக்கு வரும்போது ஒரு சாதாரண நிலையில, ஒரு கஷ்டப்பட்ட நிலையில வரும்போது எப்படி 9 மணி சர்வீஸ்னா 9 மணிக்கு வந்தோமோ, அதே போல நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும், எவ்வளவு கர்த்தர் நமக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாலும், எவ்வளவு அதிகாரம் நம்மகிட்ட வந்தாலும், அதே அன்புல சபையில தாழ்மையா இருக்கணும். நம்ம டெல்லிக்கு ராஜாவானாலும் சபையில தேவனுடைய சமூகத்துல தாழ்மையா இருங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த திருச்சபையில் ஆராதிக்கிற உங்களில் அநேகரை ஆண்டவர் இந்த 2025 உயர்த்த போகிறார். இன்னும் இதைவிட பெரிய வாகனங்களை வாங்கவும், பெரிய வீடுகளை கட்டவும் ஆசீர்வாதமாக வைப்பார். உங்கள் ஆசீர்வாதத்தின் மேன்மையை பிரஜாதிகள் மத்தியில் காண்பியுங்கள். உங்களுடைய புகழ்ச்சியை பிரஜாதிகள் மத்தியில் காண்பியுங்கள். ஆனால் தேவ சமூகத்தில் வந்தால் பலிபீடத்திலே தாழ்மையாய் அர்ப்பணியுங்கள். இது கர்த்தருடைய பிரசன்னம். அவருடைய சமூகத்தில் அன்பு கூறுங்கள். அழியாத அன்பு, அழியாத அன்பு. அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கு எழுதும்போது சொல்கிறார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய், நினைத்து பார்த்து மனம் திரும்பு. சபையே, ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பை விட்டு விடாதே. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விடாதே. அழியாத அன்பு, மாறாத அன்பு, நிலைத்திருக்கும் அன்புடையவன் எவனோ அவனுக்கு கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பாராம், கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5:31 அற்புதமான ஒரு வார்த்தையை அங்கே நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ, நன்றாய் கவனிங்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள்.
கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களா? வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிட்டு அவ்வளவு பேரும் இங்கே சேர தூக்கணும். அங்க உதிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபிக்க ஆரம்பிப்போம். உதிக்கிற சூரியனை போல நீதியின் சூரியன் உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவரை நேசிக்கிற உங்களுக்கு ஒரு நீதியின் சூரியனை போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள். வல்லமையான 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 சுடர்களாய் நாம் எழும்பி பிரகாசிக்க போறோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம் எல்லாரும். Thank you Jesus. Amen. Amen. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சந்திப்பு 7 மீட்டர், கிட்டத்தட்ட 12 மீட்டருக்கு ஆண்டவர் சந்தித்த சந்திப்புகள் 12 இடங்களுக்கு மேலாக 12 சம்பாஷணைகள் இருக்கிறது. அதுல ஒரு 7 காரியங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஒரு 7 காரியங்களை தியானித்திருக்கிறோம். நம் ஆண்டவரின் கரத்தில் அர்ப்பணிப்போம். அப்படித்தான் சீடர்கள் பிடிச்சிட்டு வந்த மீனை சுடுறதுக்குள்ள அவர் சுட்டு வச்சிருந்தார். எவ்வளவு கிரேட் காட்! எத்தனை மேலான ஆண்டவர்! திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். சீடர்கள் பிடித்து வந்த 130 மீன் உள்ள வலையை இழுக்க கஷ்டப்பட்டு டயர்டா இழுத்துட்டு வராங்க. அதுக்குள்ள பிள்ளைகளை புசியுங்கள், பொரித்த மீனையும் சுட்ட அப்பத்தையும் ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார். ஆமே, ஆண்டவருக்காய் கொடுக்க தீர்மானித்த போது உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர். இந்த அன்புள்ள தெய்வத்திடத்தில் அன்பாயிருங்கள், அன்புள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அற்புதமான காலை ஆராதனையை இம்மட்டும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர். நன்றி. தொடர்ந்து உங்க பிரசன்ன சூழ்ந்து கொள்ளட்டும். அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம். சபை மக்கள் யாவருக்குள் ஜீவன் உண்டாகட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபை உண்டாயிருக்கட்டும், நன்மை உண்டாயிருக்கட்டும். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பெற்றவர்களாய் சந்தோஷமாய் பிரவேசிக்கட்டும். மனமகிழ்ச்சியோடு கடந்து செல்லட்டும். ஒவ்வொருவருடைய பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. கிருபை இருக்கட்டும். இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் நல்ல பாடல் ஆராதனை மூலமாய், ஒரு வாழ்த்து செய்தி மூலமாய் எங்களை ஆசீர்வதித்து ஜெபித்த அன்பான தேவ ஊழியரை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களை ஆசீர்வதிங்க. மாலை ஆராதனை ஆசீர்வதிங்க. நாளை மறுதினம் நடைபெறுகிற செமினார் குடும்ப முகாமை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.